ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரைட் ரைஸ் தாங்க பண்ணியிருந்தேன். ரொம்ப ஈஸியான, ரொம்ப டேஸ்ட்டான, நல்லா காரசாரமாக சுள்ளுன்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஷ் தாங்க. இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு வாட்டி கொடுத்து அனுப்புனீங்கன்னா அடிக்கடி இதே மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை ஆகி வரும்போது லாஸ்ட்டில் கொஞ்சமாக கரம் மசாலா தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், சோம்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயமும் அதோட பச்சை மிளகாவும் தட்டி வச்சுருக்கிற 4-5 பல் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஓரளவு வதங்கி வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் தேவைக்கு ஏற்றவாறு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். வரும்போது இதோட மசாலாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா பெப்பர் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பொட்டேட்டோஸும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுது. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.